மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைவதற்காக சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு குவிந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். எந்தெந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள், எவ்வளவு பேர் தற்பொழுது கூடியிருக்கிறார்கள், யார் தலைமையில் அவர்கள் இந்த கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியை சேர்ந்த சுமார் 3000 பேர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுகவில் இணைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இணைப்பு விழா அப்படிங்கிறது ஒரு விழாவாகவே அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலதாளங்கள் முழங்க அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் பெரியார் குறித்து பேசிய கருத்துக்கள் அரசியல் விவாதமாக மாறியது. இந்த சூழலில் பலர் சீமான் மீது எதிர்ப்பு தெரிவித்து சீமான் மீது அதிருப்தியில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் சுமார் 2000 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய நிர்வாகிகள் இன்றைய தினம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைய இருக்கிறார்கள். அதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாமக்கல், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 8 பேர் இன்றைய தினம் திமுகவில் இணைய இருக்கிறார்கள். அதே போல மாநில ஒருங்கிணைப்பாளர், மண்டல பொறுப்பாளர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் எல்லாம் இப்போது அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 பேர் மட்டும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வருவதால் அதனை ஒரு விழாவாக இன்றைய தினம் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2000 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மட்டும், அதே போல மாற்றுக் கட்சியிலிருந்து 1000 பேர் என மொத்தம் 3000 பேர் இன்றைய தினம் திமுகவில் இணைய இருக்கிறார்கள். அதற்கான ஒரு நிகழ்ச்சி என்பதுதான் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரியாக காலை 11 மணிக்கு அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அவர் வந்ததற்கு பிறகு மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திமுகவில் இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பதும் தொடங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.